மும்மொழி கொள்கையை ஏற்றால் அரை மணி நேரத்தில் நிதி ஒதுக்குவதாக நடுவண் அரசு கூறுகிறது என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவையொட்டி அண்ணா நூலகத்தில் ஓவிய கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதனை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நடுவண் அரசு நிர்பந்தம் செய்வதாக புகார் கூறினார். பள்ளி கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்குவது குறித்து கேட்டார். மும்மொழி கொள்கையை ஏற்றால் அரை மணி நேரத்தில் நிதி ஒதுக்கப்படும் என நடுவண் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறுவதாக அன்பில் மகேஷ் குற்றம் சாட்டினார். அதற்கு உதவக்கூடிய வெரி ஃபஸ்ட் டைம் நாங்கள் கேட்கலாம். 2151 கோடிங்கிறது 2018ஆம் ஆண்டு அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தது. 2018ஆம் ஆண்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ அவங்க சில காரணங்களை சொல்லுகிறார்கள். பிஎம்சியை நீங்கள் ஒத்துக்குவாங்க, பிஎம்சியில் இந்த ஏன் மும்மொழி கொள்கை நீங்கள் ஒத்துக்கிட்டா தான் என்ன என்கின்ற அந்த விவாதங்களில் தான் அவங்க ஈடுபடுறாங்களே தவிர இவங்க பெர்ஃபார்மிங் பண்ணுறாங்க. இப்போ இவங்களை நம்ம கேள்வியே கேட்காம அவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கணுப்பாங்கிற அந்த மனப்பான்மை ஏன் வர மாட்டேங்கிறது? நீங்கள் என்இபிக்கு ஒத்துக்கோங்களேன், என்இபியில் இருக்க மும்மொழி கொள்கைக்கு ஒத்துக்கோங்க, இட்ஸ் மேட்டர் ஆஃப் செகண்ட், வித்தின் ½ hour உங்கள் பணத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றினால் நம் மாணவர்கள் எது தேவையோ அவற்றை முழுமையாக செய்ய முடியும். நாம் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் கூறினார். அதனால்தான் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம் என்றும் அன்பில் மகேஷ் தெரிவித்தார்.